கார்த்திகை நட்சத்திரம் ஒரு வரியில் சொல்லணும்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு. இதுதாங்க கார்த்திகை நட்சத்திரம். புகழ், அந்தஸ்து, அதிகாரம் கிடைக்க என்ன வேணுமானாலும் செய்ய துணிவு பெற்ற நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம். முருகப்பெருமான் அவதரிக்க காரணமாக இருந்த நட்சத்திரம் இது. முருகன் அவதரித்தது விசாக நட்சத்திரம் என்றாலும் சிவனின் நெற்றி கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 தீச்சுவாலைகள் மூலமே முருகன் அவதாரம் எடுத்தார். மேற்கொண்டு இந்த 6 தீச்சுவாலைகளில் இருந்து 6 பெண்களும் அவதாரம் எடுத்து முருகப்பெருமானை போற்றி பாதுகாத்து வளர்த்தனர். இவர்கள் கார்த்திகை கன்னியர் என அழைக்கப்படுகின்றனர். எனவேதான் முருகப்பெருமானும் கார்த்திகேயன் எனும் பெயரிலும் அழைக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட இறை மகத்துவம் பொருந்திய கார்த்திகை நட்சத்திரத்திற்கு உள்ள ஜோதிட மகத்துவம் என்ன, கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் கேரக்டர் என்ன, பொதுவாகவே எல்லோருமே கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாளில் என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது, மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ஜெயிக்க ஜோதிடம் மற்றும் வாழ்வியல் பரிகாரங்கள் சூட்சமங்கள் என்ன செய்யலாம் என இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க. மொத்தமுள்ள 27 நட்சத்திரங்களில் 3ஆவதாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ள நட்சத்திரம் கார்த்திகை. அதாவது மேஷம் ராசியில அஸ்வினி, பரணி, கார்த்திகை என 3ஆவது நட்சத்திரமா கார்த்திகை வருது. இந்த கார்த்திகை நட்சத்திரம் எரியும் தீச்சுவாலை போல் காணப்படும் 6 நட்சத்திர கூட்டங்களின் ஒரு தொகுப்பு. கார்த்திகை நட்சத்திரம் கத்தி அல்லது ஒரு போர்வால் போன்ற அமைப்பில் வானத்தில் காணப்படும். காரசாரமான விவாதங்களில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிகர் அவர்களேதான். அதனால்தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பலர் சிறந்த வழக்கறிஞராகவும் பள்ளி ஆசிரியராகவும் கல்லூரி பேராசிரியராகவும் திகழ்வார்கள். சிலர் மருத்துவ தொழிலும் சிறந்து விளங்குபவர்கள், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பெரிய பதவியை வகிப்பவர்களாகவும் இருப்பார்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாத ரிஷபராசியில் பிறக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மக்களை வழிநடத்தி செல்பவர்களாக இருப்பார்கள். முழு சுதந்திரம் உள்ள இடத்தில் வேலை கிடைக்கும். மற்றவர்கள் உங்களை கட்டாயப்படுத்தினாலோ அல்லது கட்டுப்படுத்தினாலோ உத்தியோகத்தை உடனே உதறி தள்ளும் ஒரு மனப்பான்மையும் இருக்கும். அதனால் பலர் மத்திய வயதில் தனியாக நிறுவனம் நடத்த ஆரம்பிக்கும் ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு அறிவு தாகம் இருந்தாலும் வாழ்க்கையில் பொறுமை இல்லாமல் இருப்பார்கள். எல்லா விஷயங்களையும் ஒரே நேரத்தில் செய்யும் தன்மை உள்ளதால் அடிக்கடி பயங்கர ஸ்ட்ரெஸ் வந்துவிடும். இருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சிறந்த வழிகாட்டியாகவும் சிறந்த நண்பர்களாகவும் இருப்பார்கள். வீடாகட்டும் ஆபீஸ் ஆகட்டும் தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்காத மனநிலையில் இருப்பார்கள். இதனால் சில மன வருத்தங்களையும் சந்திக்க நேரிடும். ஆனால் கார்த்திகையில் பிறந்தவர்கள் பழமை மற்றும் புதுமை இரண்டையும் ஆதரிக்கும் குணம் கொண்டவர்கள். எனவே எல்லா இளைஞர்கள், முதியவர்கள் என எல்லா வயது நண்பர்களும் இவர்களுக்கு இருப்பார்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே தன்னுடைய தேவைக்கு போக மீதம் அதிகமாக இருந்தாலும் அதை தானே நிர்வாகம் செய்து அனுபவிக்க விரும்புவார்கள். மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க இவர்களுக்கு பெரிய அளவில் விருப்பம் இராது. மற்றவர்கள் அறிந்தும் அறியாமலும் செய்யும் மிகச்சிறிய தவறுகளை கூட எளிதாக இனம் கண்டு அந்த தவறு அறிந்து செய்ததா அறியாமல் செய்ததா என்று எளிதாக கண்டறியும் குணம் கொண்டவர்கள் இவர்கள். இவர்களுக்கு எத்தனை தான் அதிகாரம் கொடுத்தாலும் அனைவருக்கும் பணிந்து நடப்பது போல் காட்டிக்கொள்வார்கள். ஆனால் இவர்கள் பொதுவாகவே அதிகாரத்தை விரும்பும் நபர்கள். உயர உயர போவதற்கு ஒருபோதும் தயங்க மாட்டார்கள். மேஷ ராசியில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் எதிலும் ஒரு நல்லதொரு அந்தஸ்தை உருவாக்கும் தன்மை கொண்டவர்கள். புகழ், நிர்வாகம், அந்தஸ்து போன்றவற்றை தாங்களாகவே உருவாக்கி அதனை நிர்வகிப்பார்கள். ஆனால் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் பொதுவாக எதையும் உருவாக்க விரும்புவதில்லை, தொடங்குவதில்லை. ஆனால் அதிகாரம், அந்தஸ்து, செல்வாக்கு இவற்றை மெல்ல மெல்ல தான் எடுத்துக்கொண்டு அதை தான் நிர்வகிப்பதாக கூறி அனுபவிக்கும் யோகசாலிகள் இவர்கள். மேஷராசி கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் புத்திசாலித்தனமான தோற்றமுடையவர்கள் என்றாலும் தனக்கு தீங்கு செய்பவர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் சில சமயம் தடுமாறும் நிலையும் அவர்களையே சார்ந்து வாழும் நிலையும் உண்டு. ஆனால் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னை விரோதம் செய்தவர்களை விரைவாக அடையாளம் கண்டுகொள்ளும் தன்மை உண்டு. தன்னை விரோதித்து கொண்டவர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தினை அவர்களது எதிரிகளுக்கு ஏற்படுத்திவிட்டு தான் சத்தமில்லாமல் விலகிவிடும் தன்மையும் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாளில் என்ன செய்யலாம், எப்படி உங்கள் வெற்றி வாய்ப்பை அதிகரித்துக் கொள்ளலாம் என காணலாம். கார்த்திகை நட்சத்திரம் 2 ராசிகளை இணைக்கும் பாலமாக உள்ளது. அதாவது மேஷ ராசி, ரிஷபராசி 2 ராசியிலும் கார்த்திகை நட்சத்திரத்தின் பாதங்கள் அமைந்துள்ளது. ஆக கார்த்திகை 1ஆம் பாதம் மேஷ ராசியிலும் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள் ரிஷப ராசியிலும் உள்ளது. கார்த்திகை நட்சத்திரம் கத்தி அல்லது ஒரு போர்வால் போன்ற அமைப்பில் உள்ளதால் இந்த நட்சத்திரம் மரம் வெட்டுதல், கிணறு, சுரங்கம் தோண்டுதல், வீட்டிற்கு அஸ்திவாரம் போடுதல்
கடன் தீர்த்தல், கணக்கு வழக்கு முடித்தல் போன்ற விஷயங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் ஒரு உன்னதமான நாளாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உன்னதமான நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரமாகும். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் மேஷராசியின் அதிபதியான செவ்வாய் கணவனை குறிக்கும் கிரகமாகவும், ஒரு ஆணின் ஜாதகத்தில் ரிஷபராசியின் அதிபதியான சுக்கிரன் மனைவியை குறிக்கும் அமைப்பிலும் வருகிறார். இந்த அமைப்பில் கார்த்திகை நட்சத்திரம் கணவன் மனைவி அவர்களை இணைக்கும் நட்சத்திரமாகவும் உள்ளதால், கணவன் மனைவிக்குள் இருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் இந்த நட்சத்திரம் வரும் நாளில், அதாவது கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது, விரதங்கள், பிரார்த்தனைகள் செய்வது கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமையை உருவாக்கும். இது மட்டுமில்லாமல் திருமணம் ஆகாமல் இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரதம், வழிபாடுகள் செய்ய மிக உகந்த நட்சத்திரமாகவும் கார்த்திகை நட்சத்திரம் விளங்குகிறது. குறிப்பாக பெண்களுக்கு விரைந்து திருமணம் நடத்திட செவ்வாய்க்கிழமையில் கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாளில் பெண்கள் முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள் செய்வதும், ஆண்கள் வெள்ளிக்கிழமையில் கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாட்களில் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்தாலும் அவர்களுக்கு கூடிய விரைவில் அன்பும் அழகும் அறிவும் செல்வமும் பொருந்திய வாழ்க்கை துணைவர் கிடைப்பார் என்பது சர்வ நிச்சயம். மேலும் செவ்வாய் கிரகம் கடன் என்ற விஷயத்தையும், சுக்கிரன் பணம் என்ற விஷயத்தையும் குறிக்கிறது. எனவே இந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் செவ்வாயின் வீடான மேஷத்தையும் சுக்கிரனின் வீடான ரிஷபத்தையும் இணைக்கும் நட்சத்திரமாகவும் உள்ளதால், குறிப்பாக சுக்கிரனின் வீட்டில் 3 பாதங்கள் உள்ளதால் இந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்கு சுக்கிரனின் ஆதிக்கம் இருக்கிறது. கடன் தீர்க்கும் வழிபாடுகள் செய்யவும் கார்த்திகை நட்சத்திரம் மிக அற்புதமான நட்சத்திரமாகும். பொதுவாகவே கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாட்களில் சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சிங்காரவேலர் சன்னதிக்கு சென்று சிறப்பு வழிபாடு செய்து வருவது ஒரு உன்னதமான முன்னேற்றத்தை வாழ்க்கையில் தருகிறது. ஏனெனில் சிங்காரம் என்பது சுக்கிரனையும், வேலன் என்பது முருகனையும் குறிப்பதால் கார்த்திகை நட்சத்திரத்தன்று சிங்கார வேலர் வழிபாடு உங்கள் நியாயமான வேண்டுதல்களை நிச்சயம் நிறைவேற்றி கொடுக்கும். ஜோதிட ரீதியாக கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கோ அல்லது கார்த்திகை நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்து சுப பலன் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாலோ, முதலில் கார்த்திகை நட்சத்திரத்திற்கான விருட்சம், அதாவது மரம், அத்தி மரம், வீட்டருகில் உள்ள ஆலயத்திலோ அத்தி மரம் இருப்பின் அதற்கு நீர் ஊற்றலாம். மரத்தை பராமரிக்க தேவையான உபகாரங்கள் செய்வதன் மூலம் உங்கள் பொருளாதாரம் மற்றும் அதிர்ஷ்டத்தை பல மடங்கு அதிகரிக்கலாம். அடுத்து, தினசரி வரக்கூடிய நட்சத்திரங்களில் எந்தெந்த நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு தார பலம் கொடுக்கும் என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது, கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அஸ்வினி, மகம், மூலம், பரணி, பூரம், பூராடம், ரோஹிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி போன்ற நட்சத்திரங்கள் வரும் நாட்களை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக வீடு, கார் வாங்குதல், வேலைக்கு அப்ளிகேஷன் போடுதல், இன்டர்வியூ அட்டெண்ட் செய்தல், திருமணம், பூஜை, ஹோமங்கள் செய்தல், எதிரிகளை வெல்ல வேலை செய்தல் போன்ற முக்கியமான விஷயங்களை மேற்கண்ட இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு வெற்றி உண்டு. இதில் அனுஷ நட்சத்திரம் மற்றும் மூலம் நட்சத்திரங்கள் கார்த்திகைக்கு சாதகம் மற்றும் மைத்திர நட்சத்திரமாக இருப்பதால் பரணியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் பொதுவாக பெரிய பாதிப்புகளை தருவதில்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன வழிபாடு, தானங்கள் செய்து அதிர்ஷ்டத்தை பெறலாம் என பார்க்கலாம். கார்த்திகைக்குரிய விலங்கு பெண் ஆடு. எனவே கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் முடிந்த அளவு ஆட்டு மாமிசம் தவிர்ப்பது நல்லது. ஆட்டு பால் சாப்பிடலாம். கார்த்திகைக்குரிய பறவை மயில். மயில் இறகு பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யலாம். கார்த்திகைக்குரிய நிறம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்தால் நீங்கள் சிவப்பு வர்ண கார் அல்லது பைக் வாங்குவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். தெற்கு திசை அதிர்ஷ்டத்தை தரும். மேலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரும் நாட்களில் விபூதி, குங்கும தானம், சலூன் கடைகளுக்கு பிளேடு, கத்தரிக்கோல் போன்ற விஷயங்களை தானம் செய்வது, வேல் பூஜை, விளக்கு தானம், விளக்கேற்றும் எண்ணெய் தானம், அத்திப்பழம், பேரிச்சம்பழம் போன்ற பொருட்களை தானம் செய்யும் பொழுது ஆயுள் ஆரோக்கியம் கூடும். இதில் எந்த பொருளை தேர்ந்தெடுத்து தானம் செய்யலாம் என்பதை தகுந்த விஷயம் தெரிந்த ஜோதிடரிடம் ஆலோசனை பெற்று தானம் செய்ய உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும். மேலும் கார்த்திகை நட்சத்திரம் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு வேணும் எனும் பட்சத்தில் உங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. நிச்சயம் பதில் கிடைக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.